Taste Daily. Taste the Daily. நம்ம பூர்விகால MI போனை பர்ச்சேஸ் பண்ணுங்க. டெக் ட்ரிவியா சேலஞ்ச்ல பார்ட்டிசிபேட் பண்ணி ஏராளமான பரிசை வெல்லுங்க. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. கவலையின்றி சுவாசியுங்கள். உலகின் தலை சிறந்த மருத்துவர்கள் நுரையீரல் புற்றுநோய் சிகிச்சை அளிக்கிறார்கள். தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர். 2024 வந்து நீங்கள் ஆணவமாக பேச முடியுது, உங்களால் ஓடி ஒளிய முடியுது. உங்களுக்கு இடம் கொடுக்குறாங்கன்னா போலீஸ் எங்கேயும் தேட வேண்டாம், கோயிலில் போய் தேட சொல்லுங்கள். எங்கேயாவது கோயிலுக்குள்ளே இருப்பாங்க. இது பேசினா எவ்வளோ பெரிய பிரச்சனை வரும்னு தெரியாதா? இந்த பிராமணர்கள் நெத்திலேருந்து பிறந்தோன்னு சொன்னாங்கல்ல, அவங்க மண்டைகளை மாட்டு மூளை தான் இருக்குன்னு சொல்கிறேன். இப்படி தான் நம்மளை என்ன பண்ணிடுவாங்க, என்ன பண்ண முடியுங்கிற ஆணவங்க அழிச்சாட்டியங்க. ரொம்ப ஆத்திரமாக இருக்குது வர வர இப்போ டாபிக் பேசுறதுக்கு. அவ்வளோ இன்னும் உங்களுக்கு என்ன ஆணவம்? நீங்கள் என்ன இப்படி மேல் ஜாதியை போயிட்டீங்க, நாங்கள்லாம் கீழே வந்துட்டோம். நீங்கள் நெத்திலேருந்து பிறந்தீங்களா? நாங்கள்லாம் உள்ளங்காலேருந்து பிறந்தோமா? எல்லாரும் சூத்திரம் தான். நீங்களே ஐபர் கோளன் கிழமை வழியாக இங்கே ஆடு மாடு மேய்க்க வந்தீங்க. நாடு நடப்பு இப்போ எங்கள்கிட்ட இருந்துச்சு, ஆடு மாடு உங்கள்கிட்ட இருந்துச்சு. இன்றைக்கி ஆடு மாடு எங்கள் கையில் இருக்குது, நாடு நடப்பு உங்கள்கிட்ட இருக்குது. எப்படி வந்தீங்க நீங்கள்? எப்படி வந்து இந்த மன்னர்களெல்லாம் எப்படி நீங்கள் சரி பண்ணீங்க? ஆனால் பிராமண சமுதாயம் தான் ஒரு ஒடுக்கப்படுறாங்க, என்ன தப்புன்னு சொல்கிறாங்களே. என்னத்தை ஒடுக்கப்படுறோம்? எல்லாரும் ஒடுக்கப்பட்டால் கோயிலேருந்து வெளில வந்துருங்க, நாங்கள் போய் மணி ஆட்டிக்கிறோம். நேரம் இப்போ ஹைபர் கோளன் கனவை வழியாக போயிடுங்க. அப்படி திருப்பிட்டு கஸ்தூரி பிஜேபியே ஒரு கிடையாது சார், ஆனால் பிஜேபி சாயம் இருக்குது. பார்ப்பனியங்க, பார்ப்பனி சாயம். ஜெயிலுக்கு போக வேண்டியது அவர் வழியே இல்லை. சினிமாவில் டைலாக் பேசுகிறது நினச்சிட்டு இருக்காங்க உங்களுக்கு, மேடையில் பேசுறதுன்னா எல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்க. நம்மலாம் உட்காந்து சோசியல் மீடியா அவ்வளோ வளர்ந்துருக்கு, வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்க. இப்படி பேசுது, கொச்ச கொச்சையாக வேற பேசுதுங்க. இந்த வார்த்தை மட்டும் இல்லை, இன்னும் கொச்ச கொச்சையாக பேசுது. கிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடைய இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் குற்றவியல் வழக்கறிஞர் டாக்டர் RS தமிழந்தன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். நடிகை கஸ்தூரி அவர்கள் பிராமணர்கள் மாநாடு, அது அர்ஜுன் சம்பத் தலைமையில் நடந்துச்சுல்ல, இந்து மக்கள் கட்சி தலைவர் அர்ஜுன் சம்பத் தலைமையில் நடந்துச்சு. அதுல வந்து ஒரு தெலுங்கர்கள் குறித்து ஒரு தவறான ஒரு வார்த்தையை பேசியிருக்காரு. இது குறித்து அவர்கள் முன்ஜாமீன் கிடந்தாங்க. பலத்த எதிர்ப்புக்கு மத்தியில் திரு நீதிபதி ஆனந்த் வெங்கடேசன் அவர்கள் பலத்த கேள்வியை கேட்டு அந்த ஜாமீனை வந்து நிராகரிச்சிருக்காரு. 3வது வாட்டி. ஆமா, 3வது முறையாக. இது எப்படி பாக்குறீங்க நீங்க? அமைதிப்படை என்றவுடன் அல்வா என்ற நினைப்பு வரும், கஸ்தூரி என்றவுடன் கலவரம் என்று நினைப்பு வருகிறது. பயத்திறந்தாலே கலவரமா பேசினா என்ன பண்ண முடியும்? பேசுறதுல ஒரு நாகரிகம் வேணும், எதுவுமே இல்லை. அமைதிப்பட படத்துல பார்த்துருப்பீங்க, சத்யராஜ் சார் சொல்லுவார், நான் என்னோட ஸ்டைல் எல்லாமே அல்வா கொடுக்குறதாங்கன்னு. அதில் புகழ் நல்லா வந்தாங்க நடிக்க. இப்போ கஸ்தூரினாலே கலவரம் ஆயிட்டு. இப்போ பாருங்க, ஒரு நீதிபதி 3வது முறை ஒரு பெயிலை ரிஜெக்ட் பண்ணவங்கள சொல்றாரு, கஸ்தூரி வந்து மனம் திருந்தி மன்னிப்பு கேட்ட மாதிரி தெரியல. அப்படின்னா எவ்வளோ ஒரு வலிச்சிருக்கும் அந்த வார்த்தை. ஆனந்த வெங்கடேஷ் சாதாரணப்பட்டவர் இல்லை, உங்களுக்கு தெரியும் அவர் என்ன பண்ணுவார், ஏது பண்ணுவார். ரெண்டாவது அவர் கன்சிடர் பண்ணுவாருன்னு தான் எல்லாருமே எதிர்பார்த்தாங்க. வழக்கு எதிர்பார்த்தா அப்படிதான். நான் உங்கள்கிட்ட நேற்றே சொன்னேன், அவருக்கு கொடுக்க மாட்டார், அவர் இதுக்கெல்லாம் கண்டிப்பாக அலோவ் பண்ண மாட்டார். எப்படி ஒரு இனத்தையே வந்து நீங்கள் அந்த அந்தப்புறத்துக்கு வேண்டி வந்தவங்கன்னு எப்படி சொல்லுவீங்க? அது எவ்வளோ பெரிய தப்பானது. அப்படி பார்த்தா நீங்களே ஐபர் கோளன் கிழமை வழியாக இங்கே ஆடு மாடு மேய்க்க வந்தீங்க. நாடு நடப்பப்போ எங்கள்கிட்ட இருந்துச்சு, ஆடு மாடு உங்கள்கிட்ட இருந்துச்சு. இன்றைக்கி ஆடு மாடு எங்கள் கையில் இருக்குது, நாடு நடப்பு உங்கள்கிட்ட இருக்குது. எப்படி வந்தீங்க நீங்கள்? எப்படி வந்து இந்த மன்னர்களெல்லாம் எப்படி நீங்கள் சரி பண்ணீங்க? எப்படி உங்களுக்கு இவ்வளோ பெரிய ப்ராப்பர்ட்டி இங்கே எப்படி வந்துச்சு? பூர்வீகம் உங்களுக்கு இது இல்லை. ஆமாம், தமிழ்நாட்டில் தமிழர்களாக ஓட்டுறீங்க, ஆந்திராவில் தெலுங்கர்களாக ஓட்டிக்கிறீங்க. எந்தெந்த ஸ்டேட்டுக்கு போகிறீங்களோ அந்தந்த ஸ்டேட்டில் தாய்மொழியாக வாடுறீங்க. உங்களுக்குன்னு ஒரு மொழியே கிடையாது. நீங்கள் எப்படி இங்கே இவ்வளோ பெரிய இடம் வாங்கினீங்க, போனீங்க, வச்சிங்க அப்படின்னு சொல்லி உங்கள் நடத்தையை தப்பாக பேச முடியுமா? கண்டிப்பாக. யார் நடத்தி யார் பேசுறதுக்கு இங்கே தகுதி கிடையாது, யோகிதை கிடையாது. எப்படி பேச முடியுங்க? ஒரு தெலுங்கர்களுங்கிற ஒரு இனமே மன்னர்களோட அந்தர் போகிறதுக்காக வந்தாங்கன்னு பேசுது. அது மீட்டிங்லேயே அதை கண்டிச்சிருக்க வேண்டாமா? ஏமா இருமா, ஏமா அப்படி பேசாத. ஆனால் மறுப்பு தெரிவிக்கல சார், நான் பேசுனது சரியாக தான் பேசியிருக்கேன். ஆனால் நீங்கள் தவற சித்தரிச்சிருக்கீங்க அப்படி தானே கஸ்தூரிய வாதம். அந்த ப்ரெஸ் மீட் வந்து டப்பா மேலே வச்சு மைக் வச்சுருந்தீங்களா, அதுதானே சொல்கிறீங்க? அந்த ப்ரெஸ் மீட்டில் ஒருத்தர் வீடியோ போட்டு காமிச்சார். நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு இந்த பக்கம் திரும்புது. ஏங்க என்னங்க இப்படி பேசுனா எப்படிங்க? இது வந்து வழி வழியாக அவங்களுடைய கேரக்டர் இப்படி தான் இருக்கும். இதுக்கு முன்னாடி அண்ணன் ஹெச்ராஜா அப்படி தான் பேசுவார், இப்படி பேசுவார். டக்குன்னு வைரமுத்து வேசி மகன்னார் ஒரு பேட்டில், தெரியுங்களா? வேசி மகன் பேசினார். அப்புறம் ஏதாவது ஒன்று ட்விட் போட்டு அட்மின் போட்டாருப்பார், அதை நம்ம பார்த்துருக்கோம். அடுத்து நீதிமன்றத்தை கடுமையாக பேசினார். நீதிமன்றமாவது மயிராதுனர், ஹைகோர்ட்டாவது மயிராதுன்னு கேட்டார். ஆனால் அதுக்கெல்லாம் ஜாமீன் கொடுத்துட்டாங்களா சார்? அது மன்னிப்பு கேட்டார், ரைட், ஓகே, அவன் தான் முடிஞ்சு போச்சு, தவறு தான், முடிஞ்சு போச்சு. அதை கூட இந்த அம்மா செய்யலையே. அதை கூட அவருக்கு அந்த நாகரிகம் இருந்துச்சு, சித்தப்பா பேசிட்டோம், ரைட் மன்னிப்பு கேட்டேன் அப்படின்னு விட்டாரு. அடுத்து குஷ்பு, தமிழ்நாட்டில் உள்ள பெண்கள்லாம் திருமணத்துக்கு முன்னாடியே பாலியல் உறவு வச்சிருந்துருக்காங்கன்னு, வச்சுக்கலாம் இல்லை வச்சிருந்தாங்கன்னு சொல்லிச்சு. அது ஒரு பெரிய பிரச்சனையாச்சு. அப்புறம் காயத்ரி ரகுராமன், அது படாத பாடுபட்டு ஏட்டி புட்டியாக பேசியே மாட்டினுச்சு. அப்புறம் கேரியரே போயிட்டு. நல்ல டான்ஸரு, அவங்க அப்பா பெரிய டான்ஸ் மாஸ்டரு,
எவ்வளோ இடத்துல நல்ல வாழ்க்கையை மஞ்சிருக்கலாம். அது எப்படி பிஜேபி போனாவே இப்படி தான் பேசுவாங்களா எப்படி? அது அங்கே போனாலே அப்படி ஆயிடுறாங்க. சங்கி மிங்கியா ஆகிடுது, இப்படி ஆகிடுது. என்ன பண்ண சொல்கிறீங்க? இப்போ நான் பேசுகிற கேரக்டர் என்னை எதிர்த்து யாரும் விமர்சிக்க வேண்டாம், நான் பொதுவாக பேசுகிறவன் தான். மதுவந்தி 30,000 கோடி போடுறாங்கன்னு சொல்லி ஜன் தன் அப்படின்னுச்சுல்ல, அது என்னாச்சு? அதோட ரிசல்ட்டு ஒய்ஜி மகேந்திரன் பொண்ணு சொல்கிறேங்க. ஆமாம், ரஜினிகாந்தோடைய கொழுந்தியா பொண்ணை சொல்கிறேன், ஒய்ஜி மகேந்திரன் பொண்ணு. அது என்னாச்சு? கடைசியாக மொத்தமே 140 கோடி மக்கள் தான், எப்படி 30,000 கோடி போட முடியுது? அது ஒரு பினிஷிங் ஆகிப்போச்சு. இப்படி ஒரு விஷயமா அவங்கள பாருங்களேன், அவங்களுடைய கட்டமைப்பில் உள்ளவங்க. இல்லை, திரு கஸ்தூரி அவர்கள் தொடர்ச்சியாக அந்த ஜாதி ரீதியாக மத ரீதியாக ஏன் பேசணும்? ஆரம்பத்தில் ஒரு பேட்டியில் வந்து வேற மாதிரி பேசியிருப்பாங்க, கோட்டா ஜாதிகள்லாம் அப்படி தான் பண்ணுவாங்க. அது அந்த நெறியாளர் அப்படியே வான் பண்ணார், அம்மா தப்பு, நீங்கள் இந்த மாதிரி பேசக்கூடாது. எப்படி கோட்டா ஜாதி மேங்களை போய் என்ன 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 நீ என்ன இன்னமும் அந்த 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 சனாதான திமிரில் தானே பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு கேட்குறேன். ரொம்ப ஆத்திரமாக இருக்குது வர இந்த டாபிக் பேசுறதுக்கு. எனக்கு அவ்வளோ இன்னும் உங்களுக்கு என்ன ஆனோம்? நீங்கள் என்ன அப்படி மேல் ஜாதியை போயிட்டீங்க, நாங்கள்லாம் கீழே வந்துட்டோம், நீங்கள் நெத்திலேருந்து பிறந்தீங்களா? நாங்கள்லாம் உள்ளங்காலேருந்து பிறந்தோமா? எல்லாரும் சூத்திரன் தான். ஆனால் நமக்குள்ளே ஜாதியை பிரித்து வச்சுருக்காங்க, நீ மேலே ஜாதி கீழ். வி ஆர் சூத்ராஸ், எல்லாரும் சூத்திரன் தான் சொல்கிறான் அவன். இதை ஏன் புரிஞ்சிக்க மாட்டாங்க? யார் நமக்குள்ளே சாதி சண்டை எவ்வளோ அழகாக வேடிக்கை பார்க்குறாங்க பற்றி ட்விஸ்ட் பண்ணிவிட்டு, அதை வச்சு அரசியல் ட்விஸ்ட் பண்ணிவிட்டு அவங்க வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம எல்லாருமே அவன் சொல்கிறபடி ஏற்றுக்கிட்டால் சூத்திரம் தான், இதுதான் உண்மை. நீங்கள் நம்பலனாலும் அதுதான் நெசம். தேசி மோமன் தான் எழுதியிருக்கிறதுல, அதை ஆராசா பேசிட்டான்னு சொல்லி ஊகொல்லேன்ட்டாங்க. ஏன் எழுதியிருக்கதை சொன்னார், அந்த புக்கில் தானே எழுதியிருக்கு. இல்லைன்னு சொல்லு, வாங்க புக் எடுப்போம், வாங்க டிஸ்கஸ் பண்ணுவோம். என்கிட்ட புக் இருக்குது, எடுத்து காமிங்க, நான் பேஜ் காமிக்கிறேன், நீங்கள் பேஜ் காமிங்க. இல்லைன்னு எத்தனை ஆண்டுகளுக்குங்க எங்களை வந்து நீங்கள் அசிங்கப்படுத்திகிட்டே இருப்பீங்க? எவ்வளோ ஆண்டுகளுக்கு அசிங்கப்படுத்துவீங்க? அங்கேருந்து வந்து இப்போ ஜாதியை விட்டுட்டு நேராக போயாச்சு தெலுங்கர்கள்னு. இல்லை, எதுக்காண்டி சார் அப்படி பேசணும்? அது எதுக்காண்டி? ஒருவேளை ஒரு குடும்பத்தை அட்டாக் பண்ணுறது பதிலாக ஒரு சமுதாயத்தை அட்டாக் பண்ணிட்டாங்களா எப்படி? ஒரு நபரை அட்டாக் பண்ணுறது பதில் ஒரு இனத்தையே இழுக்கிறது, இது எவ்வளோ பெரிய கேவலம். கஸ்தூரியை தான் நான் திட்ட முடியும், பார்ப்பனர்களே நான் திட்டணும்னு நான் அது சரியில்லை சரியா இருக்குமான்னு கேட்குறேன். சரியில்லை, அறிவுக்கு உகந்ததா அது? இவங்கெல்லாம் கலவரம் ஏற்படணும்னு பேசுகிறவங்கங்களா? டைம் லைனில் நம்ம இருந்துக்கிட்டே இருக்கணும், லைட் வெளிச்சத்தில் இருந்துக்கிட்டே இருக்கணும்னு பிரியப்படுறவங்க. ரிட்டையர் ஆகி போச்சு, சினிமா வாய்ப்புகள் இல்லை, இதனால் வாய்ப்புகளே எனக்கு வரலனாலும் பரவாயில்ல. ஆமாம், 100 ப்ரொடியூசர் வீட்டுவாசல் நிற்கிறான், வாய்ப்பு வந்துட போகுது. அப்படியே வாய்ப்பு எப்போ வாய்ப்பு வரும்? வாய்ப்பே வரலனாலும் பரவாயில்ல. அது மிஸ் மெட்ராஸ் எல்லாம் இருக்குது தெரியுங்களா? ஆனால் மண்டையில் கொஞ்சம் கூட அறிவே இல்லாமல் எப்படி மிஸ் மெட்ராஸ் எடுத்தாங்கன்னு தெரியல. அது மண்டையில் அறிவே இல்லை, என்ன பேசுனா என்ன நடக்கணும்னு கூட தெரியல. ஒரு நீதிபதி அவ்வளோ வருத்தம் தெரிவிக்கிற அளவுக்கு இருக்குது. கஸ்தூரி திருந்தலன்னு சொல்கிறார், திருந்தி மன்னிப்பு கேட்கல, வெறும் தப்பிக்கிறதுக்காக சாரி கேட்குறாங்க அப்படின்றாரு. திருந்திங்கிறது உண்மையிலேயே மனப்பூர்வமாக நான் மன்னிப்பு கேட்குறேங்கிறது ஒரு விஷயம். நிறையாளர் கண்டிப்பாக இந்த இடத்துல பகிரங்கமாக மன்னிப்பு கேட்குறது, இந்த இடத்துல தப்பிக்கணும் மன்னிச்சேன் அப்படின்றது வேறு. அது நீதிபதி என்ன உங்களை பேர் சினிமா நடிகை, அவர் எவ்வளோ பேரை பார்த்துருப்பாரு, எவ்வளோ கிரிமினல்ஸ் அவருக்கு தெரியும், எவன் திருந்துவான் இவன் திருந்த மாட்டான்னு எல்லாம் அவருக்கு. அதோடு தான் மாண்புமிகு நீதியரசர் மயிலாடு எத்தனை வழக்க சோலோவாக எடுத்திருக்காரு. அப்போ அவருக்கு தெரியாத விஷயம் நல்லது கிட்டது அடித்து ஒரே விட்டு அடிச்சு விட்டார் ஓடு. அவங்க என்ன நினச்சிட்டாங்க, நம்ம பிராமணர்கள் நமக்கு எல்லாம் ஆர்டர் கிடச்சிரும், நீதிமன்றமே நம்ம கட்டுப்பாடு நினச்சிட்டு ரொம்ப ரொம்ப அசால்ட். அதெல்லாம் சந்திரசூட்டை ஆட்டி 5 முறை அடிச்சிருக்காருங்க, மோடிக்கு எதிராக திருப்பி கொடுத்துருக்காருங்க சந்திரசூட்டு. ராகுல் காந்தி போன சண்டே புது நீதிபதி பதவியேற்றுக்கார். ராகுல் காந்தி பதவி நீக்கத்தை பற்றி விமர்சித்தார். எப்படி இப்படி பண்ணீங்க அப்படின்னு, எப்படி தண்டனை கொடுத்தீங்க? இதுக்கு எல்லா அரசியல்வாதிக்கும் தான் 1000 டெஃபமேஷன் சுட்டுருக்கு, பனிஷ்மெண்ட் கொடுத்து உடனே செய்ய வேண்டிய அவசியம் என்ன இருக்குன்னு கண்டிச்சார். எலக்ட்ரல் பாண்டு அதில் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு எதிராக தீர்ப்பளிச்சாங்க. 5 நீதிபதியும் ஒரே தீர்ப்பு கொடுத்து அந்த கேஸ் மட்டும்தான். ஆமாம், பாக்கி எல்லாத்துலேயும் மாறுபட்ட 5ல் 3 பேர் மாறி 2 பேர் மாறி விழுவோம். இதில் 5க்கு 5 அடித்தாங்க. சந்திரசூட்டு அவ்வளோ அருமையாக விமர்சிச்சுட்டு போனார் மத்திய அரசு சர்க்கார். ஜனநாயக நாடா இது, என்னங்க இதெல்லாம்? அங்கே ஹரியானாவில் வந்து ஓட்டை திருத்தி போடுறாரு தேர்தல் அதிகாரியை, சிசிடிவி கேமரா இருக்கு மேலே. அங்கடா இது டெமோக்ரஸியின் கண்ட்ரியா இது, என்னது இதுன்னு அவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க. நீதிமன்றத்தில் இவங்க நினச்ச மாதிரி எல்லாம் போயிட்டு இருக்கோம், வந்துகிட்டு இருக்குன்னு. இப்போ நான் சொன்னேன் இல்லையா, காயத்ரி ரகுராம் ஒரு பிராமணர், கஸ்தூரி ஒரு பிராமணர், மதுவந்தி ஒரு பிராமணர். பார்த்துங்க, 3 பேர் உதாரணம் சொல்லியிருக்கேன், 3 பேரும் அதில் ஒரு ஆள் இப்போ திராவிட முன்னேற்றங்களை நோக்கி வந்துட்டாரு. 4வது ஆள் எஸ்வி சேகரை சொல்கிறீங்கன்னு நினைக்கிறேன். அவரும் இட கூடமாக பேசி தான் மாட்டினார். அன்றைக்கி அவரெல்லாம் அப்படி பேசவே கூடாது, எம்எல்ஏவாக இருந்தவர் அவர். ஜெயலலிதா அழகு பார்த்தாங்க, பிராமணருங்கிற ஒரே காரணத்துக்காக அழகு பார்த்தாங்க. நீங்கள் திமுக வந்துட்டாங்களா உன்னை விட்டுட்டுலாம் தேட முடியாது. நீங்கள் என்னெல்லாம் பேசுனீங்களோ அதுக்கெல்லாம் எங்கள் மனசார திட்டி முடிச்ச பிறகு தான் உங்களை ஏற்றுக்க முடியும். சேகர் என்ன சொன்னார், ஊடகவியாளர்கள்லாம் வந்து பெண் ஊடகவியாளர்கள்லாம் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி தான் அந்த இடத்துக்கு வர்றாங்கன்னு சொல்லி மாட்டினார். எஸ்வி சேகர் நிறையா பேசியிருக்காரு இடம் கூட, அப்புறம் மாட்டிக்கிட்டு அப்புறம் மறுபடியும் ரிலீஸ் ஆனார். இப்போ திமுக வந்து அவரோட பேச்சே மாறுது. அதைத்தான் தந்தை பெரியார் கற்றுக் கொடுத்தார், அதைத்தான் அறிஞர் அண்ணா கற்றுக் கொடுத்தார், அதைத்தான் கலைஞர் கருணாநிதி கற்றுக் கொடுத்தார். அந்த பண்பாடு, சக மனுஷனாக நீ மதிக்கணும். முதல்ல நான் கட்சிக்கு ஜால்ரா பண்ணுறேன்னா நினைக்க வேண்டாம், தயவுசெய்து நேர்களாக நினைக்க வேண்டாம்.
முதல்ல அந்த சமத்துவம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் ஒரு நாள் பிஜேபியாவோ இல்லை ஒரு நாளும் நான் வந்து பிராமணர்கள் ஆதரவாக நிலைப்பாட்டில் நிற்க முடியாது. இல்லை, உங்களுக்கே பிஜேபியிலேருந்து நிறைய அழைப்பு வந்திருக்கு சார். ஒரு நாளும் போக மாட்டேன், அங்கே இருக்க முடியாது. ஏன்னா அங்கே இருக்கவே முடியாதுங்க. ஏன்னா அவங்க சித்தாந்தமே வேற. தான் மேலானவன் என்றும் இன்னொருவன் கீழானவன் என்று நினைப்பது மனநோய்ங்க, உளவியல் நோய்ங்க. அது அந்த இடத்துல போய் நம்ம எப்படி இருக்க முடியும்? அவங்களாம் மேல கஸ்தூரி அவர்களுக்கு மனநோய்ங்கிறீங்களா அப்படி? இது அப்புறம் இது என்ன? இது உளவியல் நோய் இல்லையா? அது நான் மேலே நீ கீழே அப்படின்னு நினைக்கிறது உளவியல் நோய் இல்லையா? நான் ஒழுக்கமானவன் நீ ஒழுக்கம் கட்டவன்னு சொல்றது உளவியல் நோய் இல்லையாதுன்னு கேட்குறேன். ஆனால் பிராமண சமுதாயம் தான் ஒரு ஒடுக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்களே. என்னத்தை ஒடுக்கப்படுறேன்? எல்லாரும் ஒடுக்கப்பட்டா கோயிலேருந்து வெளில வந்துருங்க, நாங்கள் போய் மணியாட்டிக்கிறோம், வெளியே வந்துருங்க. ஒடுக்கப்படுறீங்கல்ல, வெளியே வந்துருங்க. நேராக இப்போ ஹைபர் போலன் கனவை வழியாக போயிடுங்க, அப்படி திருப்பிட்டு. வேலை வாய்ப்புலேருந்து ஒட்டு மொத்தமாக நாங்கள் தான் ஒடுக்கப்படுறோம்னு சொல்கிறாங்கல்ல. வாடா காத்தான் இப்படி சொன்னாங்க, காத்தான் இப்படி இருந்துச்சு. அவங்க மட்டும் ஐயர் விகுதி போட்டுக்கிட்டாங்க, இரு விகுதி சேர்ந்துருச்சு. மரியாதையான சொல். பார்ப்பனர் இரு விகுதி. ஆனால் நம்மள அப்படி இல்லை. காத்தான், அஞ்சான், சுப்பன் இப்படி வச்சான் பேர். இதை பெரியார் ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுக்கிட்டாருங்க. பெரியாரோட கருத்துக்களில் சில இதில் எனக்கு முரண்பாடு இருக்குது. நான் சின்னவன் இருக்கலாம், சில விஷயங்கள் இப்போ கொஞ்சம் மாற்றி செஞ்சுருக்கலாம். ஆனால் அந்த காலகட்டங்கள் அவர் வேறு வழியே இல்லை, புரோக் பண்ணார். பேர் வச்சார், ஐயாசாமின்னு வச்சார் பேர். ஐயாசாமி வந்துருதா, கும்பிட்றல்ல ஐயாசாமி பேர். ஐயாசாமி, ராமசாமி, எங்கள் தாத்தா பேர் ராமசாமி. ஐயாசாமி கூப்பிட்றதே வேற மாதிரி இருக்குல்ல. அதுதான் விஷயம். பெரியார் அதை ரொம்ப ஈஸியாக உடைச்சார் அந்த விஷயத்தை. பெரியார் நம்ம ஏன் சொல்கிறோம், அந்த அந்த தாடி கிழவனன்னா, தடிக்க கிழவனன்னா இந்த விஷயத்துக்கு தான் சொல்கிறோம். என்னை தலைநிமரை வச்சுட்டு போயிருக்காருல்ல. இல்லாட்டி நான் எங்கேயாவது கடந்திருப்பாங்க, பிராமண அடிமை எங்கேயாவது கடந்திருப்பாங்க, தெக்கோடக்கு தெரியாமல். என்னை நிமித்தி வச்சுட்டு போட்டார். அறிஞர் அண்ணா நிமித்தி வச்சார், கர்ம வீரர் காமராஜர் என்னை நிமித்தினார், கலைஞர் கருணாநிதி என்னை நிமித்தினார். ப்ரௌட் ஆஃப். இல்லை ஒன்று நான் பெருமை அடைகிறேன். நான் திராவிடன் தமிழன் இந்த குழப்படிக்கெல்லாம் நான் வரவே இல்லை. என்னை ஒரு தலைவர்கள் என்னை மானமாக வாழ வச்சுட்டு போயிருக்காங்க. ஆனால் அம்பேத்கர் என்னை மானத்தோடு இருக்க கற்றுக் கொடுத்துட்டு போயிருக்காரு. சுயமரியாதையோடு இருக்க பெரியார் சொல்லி கொடுத்துருக்காரு. கௌரவமாக இருடா, உன்னை நிராகரிச்சாலும் அந்த இடத்துக்கு போகாதரா. பெரியார் ஒருபோதும் வந்து அது ஒரு சின்ன விஷயம், சாமி கும்பிடாதன்னு அவர் சொல்லவே இல்லை. ஆமாம், பெரியார் கோயிலுக்கு போகாதன்னு அவர் சொல்லலை. கோயில் பிரவேசம் தான் செஞ்சார் பெரியார். வாடா கோயிலை திறந்து விட்டார், கோயிலை திறந்து விட்டார் பெரியார். பெரியார் எங்கேயாவது கோயிலை இடிச்சாருன்னு வர்றாரு இருக்கா? இல்லை திகாகாரன் எங்கேயாவது கோயில் அடித்தாங்க, திராவிட கழகத்தில் உள்ளவங்க கோயில் அடித்தாங்க, திமுக காரவங்க கோயில் அடித்தாங்கன்னு சொல்லுங்க பார்ப்போம். 1000 கோயிலுக்கு குடமுழுக்கு பண்ணியிருக்காரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். 1000 கோயிலுக்கு. தஞ்சாவூரில் சதய விழா நடந்துச்சு ராஜராஜனுக்கு. யார் எடுத்தா விழாவெல்லாம்? இப்போ சேகர் பாபு மந்திரியா வந்த பிறகு தானே இதெல்லாம் நடக்குது. கண்டிப்பாக. ஆனால் சாமி இருக்குன்னு சொல்கிறவங்க தான் கோயில் அடித்தாங்க. அது அமைதிப்படையில் அழகாக சத்யராஜ் மணிவனுக்கு அந்த காம்போவில் ஒரு டைலாக் வரும். மணியா, சாமியே இல்லைன்னு சொல்கிற கட்சிக்காரன் இவனும் கோயில் அடிச்சு தான் வரலாறு இல்லைடா, சாமி இருக்குன்னு சொல்கிறான் பற்றியா இல்லையா, அந்த கட்சிக்காரன் தான் கோயில் அடிப்பான் அப்படின்னு சொல்லியிருக்காரு டைலாக். மணிவன் ஒரு தீர்க்கதரிசி. அதே படத்தில் நடிச்சிருக்காரு கஸ்தூரி. அதே படத்தில் அல்வா படத்தில் தான். எவ்வளோ கரெக்டு. அவ்வளோ அப்படிப்பட்ட இயக்குனர்கிட்ட இருந்துமே இந்த அம்மாவுக்கு போதிய அறிவு பத்தலையே. அவர்லாம் எவ்வளோ பெரிய, மணிவன்லாம் ரொம்ப பெரிய நாலேஜிட்டிக்கான பர்சனுங்க. இறந்துட்டார் அவர். சத்யராஜ் அப்பவே இப்போ உள்ள அரசியலை கொண்டு வந்தார். நீங்கள் நான் ஒன்று சொல்கிறேன் கேட்டுங்க. சாமி இல்லை அப்படின்னு சொன்ன கட்சியிலேருந்து நீங்கள் டிசிப்ளினாக இருக்கிறது அவங்க தான் இருப்பாங்க. நான் ஓப்பனாக சொல்கிறேன், டெஃபினட்டாக சொல்கிறேன். எந்த ஒரு பாலியல் சர்ச்சையில் அது இவங்கெல்லாம் சிக்கிறாங்களா? சாமி இல்லைன்னு சொல்கிற குரூப் இருக்கும்ல, பாலியல் சர்ச்சை இதில் மாரி ஏதாவது இடம் உடம்பா சிக்கிறாங்களா? இல்லை மேடையில் கண்ணியம் தவறி பேசுகிறாங்களா? பேச மாட்டாங்கங்க. ஏன்னா சக மனுஷனை மதிக்க தெரிஞ்சவன் எப்படி பேச முடியும்? நான் கஸ்தூரியை இப்போ இது வரைக்கும் ஒரு வாப்போன்னு கூட ஏதாவது பேசிட்டேனா? இல்லை என்ன அறியாமல் கூட பேசியிருக்கேனா? இல்லை. அவங்க பெண், நான் மரியாதை அளிக்கிறேன். எனக்கு பார்ப்பனர்கள் எதிரி அல்ல. உங்கள் பார்ப்பனியம் இருக்குல்ல, அது எதிரி. கண்டிப்பாக. பார்ப்பனர்கள் என்னோட சக ரத்தம், சக மனுஷனி. உனக்கு வலிச்சா எனக்கும் வலிக்கும். உனக்கு ஒன்றுனா நான் வந்து நிற்பேன், கேட்பேன், உன்னை விட்டுட்டு போக மாட்டேன். ஆனால் நீ உன்னோட பார்ப்பனியம் இருக்குது பற்றியா, நான் மேலே நீ கீழேன்னு, அது தப்பு. இப்போ நீ உனக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் நீ பார்ப்பனியம் பிளட்டே வாங்கி ஏற்றிப்பியா? உன் கூட கட்டினது யாரு? இல்லை, அதில் எழுதியிருக்குமா நான் பார்ப்பனியம்னா பிளட் இல்லை. அதானே கேட்குறேன்ப்பா. டெஸ்ட்டு அப்படி ஏற்றிக்கோ. நீ கட்டியிருக்க உங்கள் வீடு வந்து நீங்கள் கட்டினதா? ஒரு செங்கல் நீங்கள் செஞ்சதா? கொத்தனார் என்ன வேறு ஜாதி தானே? உன் சனாதானப்படி எலக்ட்ரிஷியன் வேறு ஜாதி தானே? உன் வீட்டில் காவை அடைச்சிக்கிட்டா கூப்பிட்றில்ல, நீ அந்த காவை அடைச்சிக்கிட்டுன்னு நீனே குத்தி எடுத்துக்க காவைய, இதுக்கு என்ன கூப்பிட்ற? அப்படி பார்த்தா இருக்குமா? இந்த மற்ற மாற்று சமுதாயத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து பிராமணர்கள் வீட்டுக்கு எந்த வேலையும் செய்கிறதுலன்னு ஒரு முடிவு எடுத்தோம்னா என்னங்க ஆகும்? நம்ம போய் கேட்போங்க, நீ என்ன ஜாதின்னு. வேலைக்கு போகிறோம்ல, நீ என்ன ஜாதி? நாங்கள் அவள் அப்படின்னா அவளுக்கெல்லாம் நாங்கள் வேலை பார்க்குறதில்ல. நாங்கள் சும்மா உடப்படுத்து கிடப்போம். உங்களுக்கு வேலை பார்க்க முடியாது. சொல்லி பாருங்கள், வாழ முடியுமா? அவங்க மைனாரிட்டி பீப்புள்ஸு. ஆனால் அந்த மைனாரிட்டி நீ உங்கள் மைண்டுக்குள்ளே இருக்குது. நாங்கள் மேலேன்னு எப்படி முடியும் உங்களால்?
அதே மைனாரிட்டி தான் மெஜாரிட்டியை காலி பண்ணுது. ஏங்க 3% கூட இல்லைங்க. அவங்க என்னங்க இப்படி திரும்ப 97% இருக்க பெரும்பான்மை நம்மளை விரட்டுறாங்க. எத்தனை நூற்றாண்டுகளாக விரட்டுறாங்கங்க. இன்னைக்கு வரைக்கும் அது ஓயவே இல்லை. இப்போ கஸ்தூரி அவர்களை கைது பண்ணாலும் எப்படி சார்? கைது பண்ண வாய்ப்பு இருக்கா? மதுரையில் ஸ்பெஷல் டீம் கிளம்பிட்டாங்க. மேடம் சிறைக்கு போகிறது உறுதி தான். கஸ்தூரி மேடம் ஜெயிலுக்கு போக வேண்டியது அவர் வழியே இல்லை. சினிமாவில் டைலாக் பேசுறது நினச்சிக்கிட்டு இருக்காங்க போல மேடையில் பேசுறதுலாம். எல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்க. நம்மலாம் உட்காந்து சோசியல் மீடியா அவ்வளோ வளர்ந்துருக்கு. வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்க. இப்படி பேசுது, கொச்சையாக வேற பேசுதுங்க. இந்த வார்த்தை மட்டும் இல்லை, இன்னும் கொச்சையாக பேசுது. அது சொல்கிறது நான் சொல்வதற்கு நான் அருவருக்கத்தக்க வார்த்தைகளே பேசியிருக்கேன் அந்த இன்டர்வியூவில். பார்த்தவங்களுக்குலாம் தெரியும். நீங்கள் யோசிக்கிறீங்க, ஆனால் அந்த பெண்மணி அவ்வளோ இதாக பேசியிருக்கு. நான் சொல்வதற்கு வருத்தப்படுறேன். அந்த வார்த்தைகள்லாம் பேசவே வருத்தப்படுறேன். மேடையில் பேச உள்ள நம்ம என்ன பேசுகிறோம், என்ன கண்டென்ட் வெளில போகுது அப்படின்றது தெரியணும். உளறி வச்சுட்டு போகக்கூடாது. எல்லாமே ஆவணங்கள்ங்க. கைத்தட்டலுக்காக இதெல்லாம் கைத்தட்டல் இல்லை, அந்த ஈர்ப்பு. ஒருத்தர் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி போயிட்டார். வந்தோன்னே யாரெல்லாம்ப்பா கலகம் பண்ணியிருக்கீங்க, கலகம் பண்ணவங்களாம் வாங்கணும் சீட்டை குலுக்கி போட்டு எடுப்பாங்க. அதில் இவர் தான் அதிக பிரச்சனைகளை வாங்கியவர். ரைட், அவருக்கு நல்ல பதவி கொடுங்க, பொறுப்பு கொடுங்க. அதில் போய் சேர்றாங்க அந்த விஜயதாரணி. விளவங்கோட எம்எல்ஏங்க அவங்க. அங்கே போயிட்டு வாய்ப்பு இல்லை, ஒன்றும் இல்லை. ஓப்பனாக மேடையில் கேட்குது, நாங்கள் வாய்ப்பு எங்களுக்கெல்லாம் பதவிகள் வந்தால் நினச்சிக்கிட்டு தான் வந்திருக்கோம், சும்மா இல்லை அப்படிங்கிறாங்க. ஏன் நீ தான் எம்எல்ஏ வச்சம்மா, 3 வாட்டி இருந்திருக்கேம்மா தொடர்ச்சி. அவனுக்கு என்னம்மா பெரிய ஏமாற்றம் தானே சார்? தலைவர் போஸ்டிங் கொடுக்கல, காங்கிரஸ் தலைவர் போஸ்ட். செல்வ பிறந்தை கொடுத்துட்டாங்க, கடுப்பு. இதெல்லாம் என்னங்க? நம்ம இன்னமும் எனக்கு என்ன தெரியுமா, இந்த கஸ்தூரி பேசுனதுல இருந்தாவது பிஜேபி கட்சியில் இருக்கவங்களாம் எனக்கு எதிரி கிடையாது. நான் அப்படி நினச்சதே இல்லை. ஆனால் கஸ்தூரி பிஜேபியும் கிடையாது சார். ஆனால் பிஜேபி சாயம் இருக்குது. பார்ப்பனியங்க, பார்ப்பனிய சாயம். இப்போ அண்ணாமலை இருக்கார்ல, அவரே பிராமணர் கிடையாது. அந்த பிராமணர் கொடுக்க வேண்டிய ரெஸ்பான்ஸ் அவர் கிடைக்குமானா கிடைக்காது. வாய்ப்பு இல்லை, வாய்ப்பு இல்லை ராஜா, வாய்ப்பு இல்லை. அண்ணாமலை பூணூல் போட்டுவிடுங்க, கூடவே வச்சுட்டு அர்ஜுன் சம்பத்துக்கு பூணூல் போட்டுவிடுங்க. போடுவாங்களா? சொல்லு 100 பிராமணர்களே நாங்கள் இன்றைக்கே அறிவிக்க போகிறோம், பிராமணர்களான்னு அறிவிக்க சொல்லுங்க பார்ப்போம். அது வில்லாதிவில்லைன்னு ஒரு படம் இருக்குது. நீங்கள் சட்டம் படிச்சுட்டேள், அட்வொகேட் ஆகிட்டேள், நல்லா இருக்கேள். நீங்கள் மருத்துவம் படிச்சுட்டா டாக்டர் ஆகிடுவேள், நல்லா இருப்பேள். நீங்கள் மக்கள்லாம் உங்களுக்கு ஓட்டு போட்டால் நீங்கள் அரசியல்வாதி ஆகிட்டேள், எம்எல்ஏ ஆகிட்டேள், இப்போ மந்திரி ஆகிட்டேள். ஆனால் உங்களால் ஒரு பிராமணன் ஆக முடியுமா அப்படின்னு அந்த வக்கீல் சத்யராஜ் இருப்பார்ல, சேர்லேயே போயிட்டு இருப்பார் வில்லாதிவில்லன். ஆமாம், டைலாக் நல்லா ஒரு பூன்னு ஒரு கேரக்டர் வரும். 3 சத்யராஜ். 3 சத்யராஜ். ஆமாம், மடிசார் கட்டிக்கிட்டு ராதியா இருக்கும், கூடவே இருக்கும். நான் சொல்கிற டைலாக் இப்போ மைண்டில் ஏறுதா? ஏறுது. பலமுறை பார்த்துருக்கேன். எப்படிப்பட்ட கருத்தை சத்யராஜ் ஈஸியாக புரிய வச்சிருக்காரு. நீ அதில் என்ன அர்த்தம் இருக்குது, உள்ள அர்த்தம்னா, நீ மந்திரியாக கூட இரு, என் பொண்ணை கட்டிக்கிறது உனக்கு தகுதி கிடையாது. உண்மைதான். நீ பிராமணன் கிடையாது, பிராமணன் ஆயிடுவியா அப்படின்னு கேட்குறாரு. அப்போ எவ்வளோ பெரிய அரசியல் அதுக்குள்ளே ஒளிஞ்சிருக்கு. கண்டிப்பாக சார். நம்மளால் ஆக முடியுமா? நான் இப்போ வேணால் இன்னைக்கே நான் ரிலீஜன் கிறிஸ்தவர் ஆயிடுறேன், ஆயிடலாம், என்னால் முடியும். இல்லை இஸ்லாத்தை நான் தழுவிடுறேன், மார்க்கத்தை முடியும். நான் நாளைக்கே எனக்கு வேற ஒரு பேர் மாற்றி நான் 5 வேளை தொழுகி அந்த வழிமுறையில் நான் கடைபிடிச்சு மாறிக்க முடியும். ஒரு இஸ்லாமியன் இந்துவாக மாறிட முடியும், ஒரு கிறிஸ்தவன் இந்துவாக மாறிட முடியும். நடக்குது சார். ஆனால் நான் ஒரு பிராமணன் ஆக முடியுமா சொல்லுங்கள்? என் ஜாதி விட்டு ஜாதி மாற முடியுமா? முடியாது. நீங்கள் என்ன ஜாதியாக உண்மை இருங்க, நாடாராக இருங்க, தேவராக இருங்க, கல்லராக இருங்க, அகமுடையராக இருங்க, பல்லராக இருங்க, பறையராக இருங்க, எதுவாக உடம்பு இருக்குது, தேவேந்திர குல வேளாளர் இருங்க, என்ன ஜாதியாக வேணா இருங்க. ஆனால் ஒரு ஜாதி விட்டு ஜாதி மாற முடியுமா? முடியாதுங்க. கண்டிப்பாக. அவ்வளோ ஆழமாக இதை இழுத்து வச்சு பிடிச்சிட்டாங்க நம்மளும் என்னென்னவோ மாறி பார்க்குறாங்க. எப்படி இந்த நாட்டில் கிறிஸ்தவர்கள் உருவானாங்க சொல்லுங்கள்? இந்த ஜாதியை தீண்டாமல் தாங்க முடியாமல் ஜம்பானது தாங்க. இது எங்கள் ஐயா மாவீரன் பழனிபாவை சொல்லியிருக்காருங்க. இஸ்லாமியர்கள் என்பது நாங்கள் எங்கேயோ ஆப்கானிஸ்தான்லேருந்து தாலிபான்லேருந்து வந்தோம்னு நினச்சிட்டு பேசாதரா, நாங்கள் இங்கே இருந்தோம் தான்டா, மண்ணின் மைந்தர்கள். இஸ்லாமியர் நாங்கள் மண்ணின் மைந்தர்கள்னாரு பழனிபாவா. எங்களை நீங்கள் தான் வாடா நாயன்னு கூப்பிட்ட, வாடா பாயின்னு கூப்பிட்டு ஒருத்தன் கட்டி பிடிச்சாங்களே, அந்த மார்க்கத்தை தாண்டா நாங்கள் தழுவணும். எங்களோட மார்க்கம் இறக்குமதி செய்யப்பட்டது, ஆனால் நாங்கள் இறக்குமதி செய்யப்பட்டவர்கள் அல்ல. கண்டிப்பா. நாங்க இங்கே பல்லராவ், பறையராவ், நாடாராவ், தேவராவ், பூர்வீக மக்கள், மண்ணின் மைந்தர்கள்ரா நாங்க. எவனடா அந்நியன்னு சொல்ற, எவனடா உளவாளிங்கிறன்னு பழிபாவா அன்னைக்கே சொல்லியிருக்காரு. இன்னமும் உட்காந்து எங்களை உட்காந்து சொல்லிட்டு இருப்ப, நமக்குள்ளே டுஸ்ட், நீ இந்த ஜாதி, நீ. ஆனா அது இன்னும் மாறலையே சார், அது மாறாதுன்னு நினைக்கிறேன். ஏங்க அது மாற விடவே விட மாட்டாங்க, அது மாறாதுங்க. அது அழகா அதே சத்யராஜ் படத்துல சொல்றேன், நல்ல விஷயத்தை எனக்கு வச்சிருக்கீங்க. அது இல்லாது இல்லை, இது அமைதிப்படை. இந்த சாதிய அன்னைக்கு நிலவா கண்டுபிடிச்சது ஆம்சாங்னு சொன்னா யாரா கேட்பாரு சத்யராஜ் கிட்ட, இவர் அவர் அடிமையா இருந்திருப்பாரு. மணியா நல்ல ஒரு ஸ்லாங், மணியா அப்படின்னு காம்பினேஷன் சூப்பரா இருக்கு சார். அப்ப கேட்பாரு, ஆமா சார் அன்னைக்கு சந்திராயனை கண்டுபிடிச்சது இவன் சொன்னா, ராக்கெட்டை கண்டுபிடிச்சது இவன் சொல்லிட்டு சாதி யாரு கண்டுபிடிச்சதுன்னு கேட்பாரு மணிவண்ண. மந்திரவாதம் கண்டுபிடிச்சா மந்திரி மாதிரி கெட்டியா பிடிச்சிக்கிட்டான் பாரு, சிம்பிளா சொன்னாருங்க, ஒரே வார்த்தையில. மந்திரவாதம் கண்டுபிடிச்சான், மந்திரி மாதிரி கெட்டியா பிடிச்சிட்டான். அப்ப நம்மள மாதிரி ஆளுங்க
குதிரை ஏறுறது தான் சாதியாக இருக்கு போல இருக்கு. ஆமாம், சாதி கருமாந்திரத்தை ஒழிச்சிட்டா மக்கள்லாம் நல்லா இருப்பாங்கல்லன்னு கேட்பார் மணிவண்ணன். மக்கள்லாம் நல்லா இருப்பாங்க, நாம நல்லா இருக்க நீ முடியாது, நானும் தான் சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுறது தெரியாது. சிங்கி அடிக்கணும். உனக்கு அரசியல் தவிர வேறு எதுவும் தெரியுமான்னு தெரியாது பாரு மணிவண்ணன். அப்போ போய் பத்து ஏரியட்ட சாதி கலவரம், அதுக்கு ஒரு கமிட்டி போடணும், அந்த கமிட்டிக்கு நானே தலைவனாக இருக்கணும். எவ்வளோ பெரிய அரசியல். அமைதிப்பட பார்த்தா சாதியே ஒருத்தன் வெறுத்துருவாங்க. சாதியை வச்சு எவ்வளோ அரசியல் இருக்குன்னு இன்னைக்கு வரைக்கும் அதை வச்சு அரசியல் பண்ணிட்டு தான் இருக்குது பிஜேபி. இல்லைன்னு சொல்லுங்கள், ஜாதி இல்லைன்னு நான் சொல்கிறேன். நான் சகோதரனை உன்னை ஏற்றுட்டு கட்டி பிடிக்கிறேன். நீ ஆனால் வந்து என்னை வந்து தள்ளி வைக்கிற, என் வீட்டுக்குள்ள நுழையக்கூடாது. கோயிலோட தர்மகர்த்தா நான் வச்சுக்குவோம். ஆமாம், அது ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஒன்று வந்துச்சு. கிட்டத்தட்ட வீட்டுக்குள்ள இங்கே வரப்போ அது எப்படி வந்தேன், கோயில் தர்மகர்த்தா சம்பளமே அங்கே இருந்தால் வாங்குறான் நீ, ஆனால் நீ எங்களை வெளியே போகணும்னு சொல்கிற. நான் இன்னமும் ஒன்று சொல்கிறேன், இந்த 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 விஷயத்தையும் நீங்கள் ஏற்றுக்கங்க. சிவபெருமானை பார்க்குறது தாழ்த்தப்பட்ட நந்தன் வகுப்பை சார்ந்து வர்றாரு. அப்போ வந்து சிவபெருமான் வந்து உள்ளே கூப்பிடலையா, நடுவில் வந்து இந்த காளை பெரிய நந்தி மறைச்சிட்டு இருந்திருக்கு, கொஞ்சம் நவரு அப்படின்னு பார்த்தாரா. எப்படி எழுதுகிற மாதிரி கதையை, எவ்வளோ பெரிய தீண்டாமையை சொல்கிறாங்க கதையை உங்களுக்கு. இவங்க ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க, பழனி முருகன் கோயில் இருக்குல்ல, அது கடைசி வரை காஞ்சி சங்கராச்சாரியர் போகவே இல்லை, போக மாட்டாங்க. ஏன்னா அது நீச்ச கடவுள், நீ நானும் கும்பிட்ற கடவுள், அது நீச்ச சாமி. சிவபெருமானை கும்பிட மாட்டான், வடகலை தென்கலைன்னு பிரிப்பான். பெருமாள்கிட்ட போய் நிற்பான். பட்டை போடுறோம்ல, நாமம் போடுறவங்க தான் மேலேன்னு அவனே பிடிக்கிறான். இவ்வளோ பெரிய சூட்சமெல்லாம் செய்வாங்க தெரியுமா. அவங்களுக்கான அதிகாரம் பலம் வேணும், என்ன வேணால் பேசுவாங்க. அந்த வகையில் தான் இந்த கஸ்தூரி பேசிக்கிட்டு இப்போ சிக்கிக்கிட்டாங்க, மேடம் இறுக்கி சிக்கிட்டாங்க. ஐபிஎஸ் வெளிநாடு வேறு போயிருக்காரு, ஐடியா கொடுக்கவே ஆள் இல்லை. அவங்களுக்கு இதெல்லாம் தெரியாது, ஐடியா கொடுக்கணும் தெரியாது, சிக்கிக்கிட்டாங்க. கண்டிப்பாக ஜெயிலு தான். சரி, போய்த்தான் அவனை ஸ்பெஷல் டீம் கிளம்பிட்டு எங்கே தப்பிச்சு ஓடுறது, எங்கே ஓடுறது, எங்கேயும் ஓட முடியாது. இந்த பிராமணர்கள் நெத்திலேருந்து பிறந்தோன்னு சொன்னாங்கல்ல, அவன் மண்டைகளை மாட்டு மூளை தான் இருக்குன்னு சொல்கிறேன். கஸ்தூரிக்கு மாட்டு மூளை தானே இருக்குது. இது பேசினா எவ்வளோ பெரிய பிரச்சனை வரும்னு தெரியாதா. இதுதாங்க அந்த பிராமணிங்கிறது. எப்படி வெளியில் வந்துடும் அப்படிங்கிறதுனாலயா? இல்லை எப்படி இருந்தாலும் நம்மளை என்ன பண்ணிடுவாங்க, என்ன பண்ண முடியுங்கிற ஆனவங்க அழிச்சாட்டியங்க. துரைமுருகன் ஐயா பேசி கேட்டிருக்கீங்களா, ரஜினிகாந்த் அரசியலுக்கு வர்றாரு, சந்தோஷம், வந்து நாசமா போன்னு அர்த்தமா, இல்லை வரக்கூடாது வரக்கூடாதுன்னு அர்த்தம், எதையும் கண்டுபிடிக்க முடியாது. சந்தோஷம், எடப்பாடி பழனிசாமி இப்படி அறிக்கை விட்டுருக்காரு, சந்தோஷம், அவ்வளோதான், முடிச்சு போச்சு, சுவிட்ச் ஆஃப். நீங்கள் பேசவே முடியாது, அதை போயிட்டே இருப்பாங்க பைபாஸ் பண்ணி. இதை இப்போ ஐயா ஸ்டாலின் ஐயாட்ட போய் கேட்டாங்க, விஜய் அரசியலுக்கு வர்றாரு என்னன்னு சொல்கிறீங்க, யார் வேணுமோ மக்கள் பணி செய்ய வரட்டுங்க, சந்தோஷம், டாட் டாட் தான், ஃபுல் ஸ்டாப் தான். இதுதாங்க அரசியலோட முதுமைங்கிறது. தற்கொலைத்தனமாக மேடையில் பேசக்கூடாது நெறியாளரை. ஏதோ ஒரு டாபிக் பேச வச்சு நான் இன்ட்ரெஸ்டே இல்லை இந்த டாபிக் பேச. ஏன்னா ஏதோ ஒன்று போய் இவங்களெல்லாம் பேசணும்னு வச்சிங்களேன், நம்ம லோக்கலாக இறங்கி பேசுகிற மாதிரி ஆகிடும் கட்டத்துக்கு மேலே. கண்டிப்பாக. ஏன்னா அவங்க அப்படி பேசுவாங்க. அவங்க எதுக்கு சொல்ல வந்தேன்னா, அவங்களெல்லாம் சின்னதாக ட்ரிகர் பண்ணாலே தாங்க மாட்டாங்கங்க. அவங்களுக்கு அந்த பொறுமை. இப்போ நீங்கள் எப்போல்லாம் நேரம் என்ன அசிங்கப்படுத்தியே வரிசையாக கேள்வி இல்லை, இங்கே ஒரு டிபேட்டு ஃபுல்லாகவே நான் பொறுமையாக உங்களுக்கு பதில் சொல்கிறேன். கத்திரதோ மைக்கை கட்டி போட்டு ஓடுறா. நீங்கள் புதிய தலைமுறையில் மைக்கை கட்டி போட்டு ஓடுது கஸ்தூரி. கேட்டால் ஃப்ளைட்டு லேட் ஆச்சான், வேறு வழி இல்லாமல் ஒரு பேலன்ஸ் பண்ணி கொடுத்தாரு கார்த்திகை சொல்லலாம். அப்படியெல்லாம் ஒன்றும் ஃப்ளைட்லாம் ஒன்றும் லேட் ஆகலை. என்ன ஃப்ளைட் லேட் ஆகிறவங்க வந்து பேட்டி கொடுத்துட்டு உட்காந்துருப்பாங்களா? நிகழ்ச்சியே முடிய போகுது, 5 நிமிஷம் கூட இல்லை. மதிவதனி பேச ஆரம்பித்தோன்னே மதிவதனி சொன்னிச்சு, இந்த மாதிரி கீழ்த்தரமான வார்த்தைகள்லாம் நான் பயன்படுத்தவே இல்லை அப்படின்னு சொன்னிச்சு. நான் பயன்படுத்த மாட்டேன்னுச்சு. அதை கார்த்திகை செல்வன் கோட் பண்ணார். அவங்க அந்த மாதிரி பேசலை, நீங்கள் தேவையில்லாமல் திசை திருப்புறீங்க அப்படின்னு சொன்னார். அவங்க அப்படி தான் டக்குன்னு மைக்கை கட்டி போட்டு ஓடுறது, பேட்டி கொடுத்துட்டு பாதியிலே பிச்சுட்டு இந்த பக்கம் போகிறது. ஓட சொல்லுங்கள், நம்ம நான் பிராமின்ஸ் மைக்கு வைங்க, யாராவது ஓடுறாங்களான்னு பார்ப்போம். நின்று பேசுவாங்க, கண்டிப்பாக நின்று பேசுவாங்க. அதே பிஜேபியில் தான் தமிழிசை சவுந்தரராஜன் இருக்காங்க. நம்ம அவங்கள ஏதாவது பேசுகிறோமா? யாருமே பேச மாட்டாங்க தமிழிசை சவுந்தரராஜன். அரசியல் மாண்புன்னு ஒன்று இருக்குல்ல, மாண்பு. குமரி ஆனந்தம் என்ன வளர்ப்பு சொல்லு, அதை சொல்லு, வளர்ப்பு. என்னதான் பிஜேபி பண்ணாலும் வளர்ப்பு எங்கேயாவது போணுச்சு. வளர்ப்பு. குமரி ஆனந்தம் பொண்ணு நம்ம வீட்டு பிள்ளை, அது நம்ம அக்கா. அது மீம்ஸ் எல்லாம் இடையில போட்டு பண்ணேன், இப்போ யாருமே போடுறதில்ல. ஏன்னா அது ஓப்பனாகவே மேடையில் ஏறி சொல்லுது, நான் கருப்பாக இருக்கிறேன், குட்டமாக இருக்கிறேன், அதில் வருமானம் வருதுன்னா போடுங்க, பட் உருவத்தை கேலி பண்ணாதீங்கன்னுச்சு. ஆனால் அதை காசு வந்து அதையும் செய்யுங்க நீங்கன்ட்டு போயிட்டது. 2 ஸ்டேட்டுக்கு கவர்னராக இருந்திருக்கு. அந்த வளர்ப்பு நம்ம வளர்ப்பு இல்லை, நம்மள்ட்ட போன பிள்ளை இல்லை. அதை விட்டு தான் அந்த டிகினிஃபைடாக டெக்கோரமாக இருக்குது. அவங்க அதுமாதிரி இருக்காங்களா? கிடையாது. திமுக இருக்கட்டும், எல்லா கட்சியிலையும் உள்ள பேச்சாளர்கள் பாருங்கள், பெண்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க, இந்த கண்ணியத்தோடு பேசுவாங்க. கண்டிப்பாக. அதை தான் அறிஞர் அண்ணா கற்றுக் கொடுத்தார், அதை தான் தந்தை பெரியார் கற்றுக் கொடுத்தார், அதைத்தான் கலைஞர் கருணாநிதி கற்றுக் கொடுத்தார், அதை தான் ஸ்டாலின் கற்றுக் கொடுத்தார், அதைத்தான் உதயநிதி கற்றுக் கொடுக்குறார். இதை நம்ம அடுத்த ஜெனரேஷனை, நாகரிகமான ஜெனரேஷன் நம்ம வச்சுருக்கோம். ஆனால் அவங்க எத்தனை நூற்றாண்டாமா இன்னும் அந்த நாகரிகத்துக்கு வரவே இல்லை. எத்தனை ஆண்டுகள் ஆகிட்டு சினிமாவில் நடிச்சிருக்கீங்க, எவ்வளோ ஸ்கிரிப்ட் பார்த்துருப்பீங்க. ஆனால் அப்போ கூட வந்துட்டு நீங்கள் ஒரு இனத்தையே தப்பாக சொல்கிறீங்க. அது எவ்வளோ பெரிய அநியாயம். இது ஒரு காலத்தில் இருந்துச்சு. நீங்கள் ஒரு காலத்தில் நீங்கள் இதெல்லாமே நான் சொல்கிறது எல்லாம் வரலாறு. அந்த காலங்களில் வந்து வயசுக்கு வந்த பெண்களை வந்து கோயிலில் கொண்டு விடுறது, புட்டு கட்டி விடுறதெல்லாம் சொல்லியிருக்காங்க. அது மாதிரிலாம் இருந்திருக்கு ஒரு காலங்களில். நம்ம அடக்குமுறை எவ்வளோ தாண்டி வந்திருக்கோம்.
வெள்ளைக்காரனே வந்து டல்கோசி பொறுப்பே சொல்லிட்டாங்க காட்டு மிராண்டி பயலுள்ள அப்படின்னு. எதுக்கு? உடன்கட்டை ஏறுதலுக்கு. டல்கோசி தான் ஒழிச்சான் முதல்ல வெள்ளைக்காரன். காட்டு மிராண்டிகளுக்கு என்னடா மனுஷனா நீங்கெல்லாம் யாரா நீங்கன்னு பெண்ணிய விடுதலையை போட்டுனான். பாரதியார் இருக்கார்ல, பாரதியார் ஒரு பிறப்பால் பிராமணன், கண்டிப்பா பிராமணர், ஆனால் பேச்சால் அவன் நாத்திகன், வளர்ப்பால் அவன் திராவிடன். பாரதியாரை அவங்க கொண்டாடுறாங்களா? நீ பார்ப்பனர்களை கொண்டாடுறதுன்னா கொண்டாடி இருக்கணும்ல. ஏன் கொண்டாடல? நான்ல கொண்டாடுறேன். பாரதி தூக்கி வச்சு அவன் பாட்டை பாடுறேன், அவன் போட்டோவை மாட்டி வச்சுக்கிறேன், பாரதியோட நினைவு நாள் பிறந்தநாள் நம்ம போகிறோம். எதுக்கு நம்ம கொண்டாடுறோம்? அவனோட குணம். அப்போ உங்களை பிறப்பால் நீங்கள் யாருங்கிறது இங்கே முக்கியம் இல்லை. நீங்கள் உங்கள் பேச்சால் உங்கள் குணாதிசயத்தால் நீங்கள் யார்? நீங்கள் பிறப்பால் பிராமணனாக இருக்கிறீங்க. அதனாலேயே நாங்கள் வந்து நல்லதே செய்யக்கூடாதான்னு கேட்குற கேள்விக்கான பதில் இது. நீ நல்லதாக இருந்தால் அவனை ஏற்றுக்கப்போ. பாரதி ஏற்றுக்கிட்டோமே. பாரதிக்கு விழாவே எடுக்குது அரசாங்கம். பிராமணர்னு ஒதுக்கி வச்சிருக்கா. மெரினா பீச்சில் செலவு வச்சிருக்காரு கலைஞர். எப்படி வச்சாரு? அவருக்கு தெரியாதா பிராமணன்னு? ஆனால் பிராமணர் ஏற்றுக்கலையே, ஏற்றுக்க மாட்டான். ஊவே சாமிநாதையரை நம்ம கொண்டாடுறானா? தமிழ் தாத்தா ஊவே சாமிநாதையரை நம்ம கொண்டாடுறோம். முதல்ல கோயில் நுழைவு போராட்டத்தை நடத்தியவரும் ஒரு பிராமணர் தான். நம்ம ஏற்றுக்கிட்டோம், அவங்க ஏற்றுக்கல. வேதத்தை கேட்டால் காதில் ஈயத்தை காய்ச்சி ஊத்துன்னு இருக்குங்க. அதில் வேதத்தை கேட்கறதே அஃபென்ஸ் அப்படின்னு இருக்கு. அப்படி இன்னமும் இந்த நூற்றாண்டில் வந்து 24 வருஷம் 2024 வந்து நீங்கள் ஆணவமாக பேச முடியுது, உங்களால் ஓடி ஒளிய முடியுது. உங்களுக்கு இடம் கொடுக்குறாங்கன்னா போலீஸ் எங்கேயும் தேட வேண்டாம், கோயிலில் போய் தேட சொல்லுங்கள். எங்கேயாவது கோயிலுக்குள்ளே இருப்பாங்க, எங்கேயாவது கோயிலுக்குள்ளே வெளியே வச்சுருப்பாங்க. போய் பிடிங்க, பிடிச்சி ஜெயிலில் போடுங்க. முதல்ல ஜெயிலில் போடுங்க சார். கண்டிப்பாக சார். நன்றிங்க, நிறையா பேசிட்டோம். நன்றி, மிக்க நன்றி சார். நம்ம பூர்விகால MI போனை பர்ச்சேஸ் பண்ணுங்க. டெக் ட்ரிவியா சேலஞ்ச்ல பார்ட்டிசிபேட் பண்ணி ஏராளமான பரிசை வெல்லுங்க. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. கவலையின்றி சுவாசியுங்கள். உலகின் தலை சிறந்த மருத்துவர்கள் நுரையீரல் புற்றுநோய் சிகிச்சை அளிக்கிறார்கள். தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர்.